வெல்கம் டு சரஸ்ராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம மதுரை பூம்புகாரில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு விளக்கு கண்காட்சி நடக்குது. அதோட கிளிப்பிங்ஸாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா ஆள் உயரம் கூட இல்லை, என்னை விட உயரமான ஒரு நகாசு வேலை செய்யப்பட்ட விளக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறதெல்லாம் அன்னப்பக்ஷி குத்து விளக்கு. இது அன்னப்பக்ஷி விளக்குலையே நகாசு வேலை செய்யப்பட்டு செம்மையாக இருந்தது. இதோட ரேட் 14,000 சம்திங் போட்டிருந்தது. குத்து விளக்குலையே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பூம்புகாரை பொறுத்தவரை குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட்டோட ஷோரூம்ன்றனால ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸை நல்ல ப்ரைஸில் நீங்கள் அடுத்ததாக இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா தாமரை இருந்தது. எப்பயும் நம்ம நார்மலாக பார்க்குற குத்து விளக்கு அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியனிட்டி ரிலேட்டடாக கிராஸ் போட்டது, இதெல்லாம் பில்லர் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாச்சியார் கோயில் விளக்கு மாதிரி கூட டிசைன்ஸ் இருந்தது. மேலே விநாயகர் வச்சு இதுதான் நம்ம எப்பயும் பார்க்குற நார்மலான குத்து விளக்கு. இந்த விநாயகர் வச்ச குத்து விளக்குமே டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி பில்லர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து நல்ல ஹெவி வெயிட்டில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சங்கு சக்கரம் போட்ட குத்து விளக்கு கூட டிஸ்பிளேயில் அவைலபிளாக இருந்தது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் சூப்பரான குத்து விளக்குலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சரவிளக்கு. இது சரவிளக்குலையே 5 விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சரவிளக்கு, கோயில்களுக்கெலாம் மாட்டுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மணி கூட வச்சுருந்தாங்க. இந்த மணியோட ப்ரைஸ் 1000 சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரவிளக்குலையும் நிறைய மாடல்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. வேறு சைஸஸ்லையும் சரவிளக்குங்க அவைலபிளாக இருந்தது. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த மாடல் பிடிச்சிருந்தது. கீழெல்லாம் அவ்வளோ ஷைனிங்காக டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதை தான் நான் என் வீட்டுக்கும் கூட வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 1400 சம்திங் இருந்தது. இது நல்லா திரி போடுற இடம்லாம் நல்லா பெட்டலாக ஒரு மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்னில் சூப்பராக இருந்தது. இது 5 முகமும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி அழகாக கீழே பெல்லோடு கொடுத்துருந்தாங்க இந்த சரவிளக்கு. இதெல்லாம் ஆன்டிக் பீஸில் இருக்கனால ரொம்ப சூப்பராக இருந்தது. சரவிளக்குலேயே இப்படி ஏக தீபம், ஒரே ஒரு முகம் ஏற்றுற மாதிரி ஏக தீபமாக கூட சரவிளக்கு அங்கே அவைலபிளாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறதெல்லாம் சின்ன சைஸ் குத்து விளக்கு. இதுலேயும் நார்மல் டிசைன், சங்கு சக்கரம் போட்டது எல்லாமே இருந்தது. இது நம்ம குபேர தீபம்னு சொல்லக்கூடிய அகல் விளக்கு. இது ஒரு நார்மலான சரவிளக்கு. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா இதோட செயின் எவ்வளோ லென்த்தாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் சின்ன சைஸ் குத்து விளக்கு. இதில் பின்னாடி இருக்கிறது சரவிளக்கு செயினோடு கொடுத்துருந்தாங்க. அடுக்கு சரவிளக்கு. கீழே 7 முகமும் மேலடுக்கில் 5 முகமும் இருக்கிற மாதிரி நல்ல ஹெவி வெயிட்டில் சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. இது இருக்கிறதுலே சின்ன குத்து விளக்கு. இதில் அன்னப்பக்ஷி கோபுர மாடல்னு 2 மாடலுமே இருந்தது. இதுலேயும் 2 சைஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஸ்மால் சைஸ், இன்னொன்று மீடியம் சைஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ரெங்கநாதர் விளக்கு. இதை நான் நவராத்திரி விளக்குனே சொல்லுவேன். ஏன்னா இதில் முப்பெரும் தேவியர் 3 பேருமே இருக்காங்க. நம்ம நவராத்திரி அகண்ட தீபம் ஏற்றுறதுக்குலாம் அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இது சரவிளக்குலையே
ஒரு சூப்பரான ஆன்டிக் மாடல். இந்த பாருங்கள், மேலே செயின் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஏக தீபம் தான் ஏற்ற முடியும், ஒரு தீபம் ஏற்றுற மாதிரி நல்ல ஹெவியான வெயிட்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் விநாயகர் வச்சுருந்தது, லக்ஷ்மி வச்சுருந்தது, ஐயப்பன் வச்சு ஒரு மாடல். இது வந்து சிரசு மாரியம்மன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் இருந்தது. அடுத்ததாக இது கஜலக்ஷ்மி விளக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சம்திங் போட்டிருந்தது. இது ஒரு மாதிரி பிரதோஷ விளக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்தில் அம்மையும் அப்பனும் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நம்ம காமாட்சி விளக்குன்னு சொல்லக்கூடிய கஜலக்ஷ்மி விளக்கு. இதுலேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் வச்சுருந்தாங்க. இதில் கஜலக்ஷ்மி மட்டும் இல்லை, காமாட்சி அம்மன் போட்ட விளக்குமே இருந்தது. இப்போ இதெல்லாம் காமாட்சி அம்மன் போட்டு இருக்குது. அடுத்ததான் நல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தது. இந்த பெரிய ஒரு ஃப்ளாரல் பீடத்து மேலே ஒரு 5 முகம் அகல் இருக்கிற மாதிரி நல்ல ஹெவி வெயிட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே இது கமல பீடம் மாதிரி தாமரை மேலே 5 முக அகல் இருக்கிற மாதிரியும் ஒரு மாடல் இருந்தது. அடுத்து இது வந்து ஆத்ம விளக்குலையே கமல பீடத்து மேலே தாமரை மேலே இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 241 ரூபா போட்டிருந்தது. அடுத்ததாக இது 7 முக விளக்கு. இது வந்து கொல்லூர் மூகாம்பிகை போட்டிருந்த விளக்கு. அதுலேயே விநாயகர் போட்டு இருந்தது. அதில் மீனாட்சி அம்மன் விளக்கும் கூட அவைலபிளாக இருந்தது. மீனாட்சி அம்மன், துர்க்கை 2 விளக்குமே அவைலபிளாக இருந்தது. இதோட ரேட் வந்து 500 சம்திங் போட்டிருந்தது. இதிலையே நாமம் சங்கு சக்கரம் போட்ட ஒரு மாடலும் அங்கே அவைலபிளாக இருந்தது. அடுத்ததாக இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்காக இருக்க ஓம் விளக்கு. ஓம் விளக்குலையே 3 மாடல் வச்சுருந்தாங்க. இது மீடியம் சைஸு. அடுத்ததாக நல்லா இது வந்து பெரிய சைஸாக இருந்தது. பீடம் உயரமாக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக குட்டியாக அகல் தீபம் மாதிரி இருக்க ஓம் விளக்கை முன்னாடி வச்சுருந்தாங்க. இது ஒரு மாடல் ஓம் விளக்கு. அடுத்ததான் அகல் தீபமே பீடமோட நல்ல ஹெவி வெயிட்டில் இருந்தது. இது வந்து மாட விளக்கு. பெரிய பெரிய ஆன்டிக் பீசஸ் போக எப்பயும் நார்மலாக கிடைக்கிற அகல் விளக்கு, மாட தீபம், ஆத்ம விளக்கு, குபேர விளக்கு எல்லாமே கூட பூம்புகாரில் அவைலபிளாக இருக்குது. இது குபேர தீபத்திலேயே ஸ்டாண்ட் வச்ச குபேர தீபம். இதோட ப்ரைஸ் 200 சம்திங் போட்டிருந்தது. இது ஆத்ம தீபத்திலேயே ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது 215 ரூபா போட்டிருந்தது. எனக்கு இந்த மாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது 375 ரூபா போட்டிருந்தது. எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருந்தது. அடுத்து இது வந்து அணையா தீபம் ஏற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வாசல்லலாம் ஏற்றி வைக்கும்போது அணையாமல் இருக்கிறதுக்கு இதில் ஏற்றி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு டைப் ஆஃப் அணையா தீபம் தான். நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு இந்த கிளாஸில் கவர் பண்ணி இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃபுல் டே ஏற்றணும், அணையா தீபம் ஏற்றணும்னா அதுக்கு இந்த மாதிரி விளக்கு தான் பெஸ்ட்டு சாய்ஸ். இதெல்லாம் ஃபேன்சிக்காக இந்த கிறிஸ்டல் தீபம்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஐயப்ப சீசன்றதுனால நிறைய குட்டி குட்டி மணிகள் அவைலபிளாக இருந்தது. அது போக சில பித்தளை சிலைகளும் உங்கள் டிஸ்பிளேயில் இருந்தது. நடராஜ பெருமான், சரஸ்வதி, வாராகி அம்மன், இங்கே க்யூட்டான ஒரு பிள்ளையார், லக்ஷ்மி குபேரர், அன்னபூரணி, முருகன், இந்த மாதிரி எல்லா சிலைகளும் அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய அடுக்கு தீபத்தை கூட ஃப்ரண்ட்டில் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாவை விளக்குகளும் கூட அவைலபிளாக இருக்குது.
கார்த்திகை தீபம் வர நம்ம பூம்புகார் ஷோரூமில் இந்த விளக்கு கண்காட்சி நடக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.